குழம்புன்னம் அக்ரஹாரம் ரொம்ப பழமையான அக்ரஹாரம். இங்கே கும்பாபிஷேகம் நடந்து 12 வருஷம் ஆச்சுன்னா இன்னொரு கும்பாபிஷேகம் பண்ணணும். பழைய காலத்தில் பொழிச்செழுத்துன்னு சொல்லுவாள், அது 12 வருஷம் கழிச்சு. அதனால் அந்த சுபாவம் எல்லாம் நமக்கு புரிஞ்சது தான், ரொம்ப தள்ளி போடப்படாது. அதனால் 12 வருஷம் கழிச்சா 26லையோ 27லையோ நாம் கும்பாபிஷேகம் பண்ணோம். காலத்தை ஒட்டி கும்பாபிஷேகத்துக்கு நாம் செய்யக்கூடிய சேவைகளில் என்னெல்லாம் நமக்கு தேவைகளோ அதை எல்லாத்தையும் சேர்த்து தரத்துக்கு காலத்தை ஒட்டி பணம் நிறைய இருந்தால் தான் அது கிடைக்கிறது. ஆற்றில் தப்பில்லை. நாம் நேரடியாக சேவையை பிரார்த்திக்கிறதா இருந்தால் இந்த கிராம ஜனத்துக்கிட்ட தான் பிரார்த்திக்கணும். அவள் எங்கே இருக்காளோ எங்கே இருந்தாலும் அவளால் தான் இது நடக்கணும். வெளியிலேருந்து வருதுங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது, கிடைச்சா லாபம்தான். அதனால் கிராமக்காராளுடைய சகயோகத்தில் தான் இது நன்னா நடக்கணும். அவளெல்லாம் பெருசாக வந்ததுக்கு காரணமே இந்த 3 கோவிலும் தான். அதனால் நாளைக்கு இந்த பிரதிஷ்டா தினம் நடக்கிறது. பிரதிஷ்டா தினத்துக்கு முடிஞ்சவாள்லாம் மாறுவோம். என்ன நடக்கிறது, இங்கே என்ன செலவு இருக்குங்கிறத நாம் ஒரு தடவை எட்டி பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்கும் கையில் இருந்தால் கொடுக்கணும்னு தோணும். ஆமாம், நாம் ஒன்றும் தெரியாமலேயே அங்கே யாரோ 4 பேர் பண்ணிட்டு இருக்காருன்னா அது சரியாக வராது. அதனால் குழம்பன்னத்துக்கு சேர்ந்தவா முடிஞ்சால் எல்லோரும் ஒரு தடவை வாங்குவோம். வந்து இங்கே இருக்கிற சுச்சுவேஷனை நேரடியாக பார்த்தா நமக்கு நிறைய பணத்தை கொடுக்கறதுக்கு அவசியம்தான், அது தேவைதான்னு நமக்கே மனசில் படுற போது தான் அந்த காரியம் சுஷ்டுவாக நடக்குது. இன்னும் இங்கே வந்து போகிறதுக்கு சௌகரியம் எல்லாம் இப்போ பண்ணி வச்சுருக்கு. ஆமாம், எங்கேயாவது வந்தால் வீடை விட்டுட்டு போயாச்சு, இங்கே வந்தால் இடமில்லைன்னு சொன்னால் கூட அது சந்தர்ப்பம் ஏற்படுத்தி வச்சாச்சு. இங்கே வந்தால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், இங்கே வந்துட்டும் போகலாம். வேண்டாத இடத்துக்கு போகாமலேயே பகவான ஆராதனை பண்ணுறதுக்கு கிட்டே தங்கறதுக்குள்ள இடமும் சௌகரியமும் பண்ணி வச்சுருக்கு. இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டால் நிரந்தரமாக கிராம ஜனங்களுடைய முன்னேற்றம் இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, இன்னும் பல வருஷங்கள் நடக்கிறதுக்கு இங்கே இருக்கிற தெய்வம் லட்சுமி நாராயண சுவாமியை தான் நாம் நம்பி இருக்கோம். அவளுடைய நித்திய பூஜையை நல்லா நடக்கிறதுக்கு இங்கே குழம்பன்னத்தில் இங்கே இருக்கிறவா அத்தனை பேரும் நடத்தின்னு இருக்கா. அவளுக்கு நாமெல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்னா சப்போர்ட் பண்ணணும். நடக்கிறத அவள் பண்ணி வச்சு விடுவா, எல்லாத்தையும் நடத்திப்பா. அதுக்கு வேண்டிய தனம் காலத்தோட்டி அதிகமாக இருக்கிறதுனால நாம் நிறைய தனத்தை ஆகரணம் பண்ணி அதை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் இதை நடத்தணும். அதனால் பக்த ஜனங்கள் குழம்பன்ன கிராமவாசிகள் எல்லாம் அத்தனை பேரும் நேரடியாக இங்கே வந்து உங்களுக்கு முடிஞ்சால் நாளைக்கே வரலாம். பிரதிஷ்டா தினம் நடக்கிறது பார்க்கவும் செய்யலாம். பார்த்தா தான் நமக்கும் தெரியும் அதுக்கு பணம் வேணும், நியாயம்தான் இப்படி இருக்குன்னு. அப்போ எல்லா பக்த ஜனங்களையும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இப்போலேருந்தே அந்த கும்பாபிஷேகத்துக்கு வேண்டியதான முயற்சியில் இறங்கினால்தான் 27 கும்பாபிஷேகம் பண்ண முடியும். அதனால் எல்லோரும் மனசில் வாங்கிட்டு நமக்கு நிறைய பணம் இருந்தால் கூட செலவிற்கு எல்லாம் கரெக்டு தான். நமக்கு போதுமான அளவு கொடுக்கறதுக்கு சக்தி இல்லையே, கரெக்டு தான். ஆனால் நம்முடைய கிராமம் நாம தான் பெருசாக்கி ஆக்கணும். அது தனி ஒருத்தனால் முடியாது, விஸ்தாரமாக இருக்குது. அதனால் மனசில் எப்படியாவது அந்த கிராமத்தை நன்னாக்கிறதுக்கு பகவானுக்கு அந்த பூஜைகள்லாம் நடக்கிறதுக்காக நம்மால் முடிஞ்ச அளவு தனசகாயம் பண்ணினா அப்புறம் நமக்கு தனத்தை வாரி கொடுப்பார் லட்சுமி நாராயண சுவாமி. அதனால் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இந்த கைங்கரியத்தில் பங்கு இருக்குன்னு நினைக்கணும்.
அதனால் எல்லாரும் வந்துட்டு போங்கோ, எல்லாத்தையும் நேரடியாக புரிஞ்சுங்கோ. எல்லாரும் பணம் கொடுன்னு நாங்கள் கேட்க முடியாது. என்ன செலவு இருக்குதுன்னு தெரியறதுக்கு உங்களுக்கும் தெரியணும். அது எப்படி இருந்தால் கூட லட்சுமி நாராயண சுவாமியினுடைய நித்திய பூஜை நிரந்தரமாக நடந்துக்கிட்டே இருந்தால் கிராம ஜனங்கள் அத்தனையும் ஐஸ்வர்யத்தோட, ஆரோக்கியத்தோட, சகலவிதமான சந்துஷ்டியோடு இருக்கிறதுக்கு இடம் உண்டு. அதனால் உங்களை நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். எல்லா பக்த ஜனங்களும் பாருங்கோ.